ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, ECHS கிளைம் பண்ணுறதை பற்றி நிறையா நம்ம பாலிசிஸ் நிறையா லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த என்ன இன்ஃபர்மேஷன், ECHS கிளைமில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதை பற்றின முழு டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் ECHS பயனாளிகளுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் முழுக்க எக்ஸர்வீஸ்மேனோட வெல்ஃபேர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான வீடியோஸ் ஃபுல்லாக பகிர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ வரைக்கும் போட்டோம். பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ECHS பற்றி எல்லாருக்குமே தெரியும். ECHSல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ECHS எம்பல்டு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை நான் எம்பல்டு ஹாஸ்பிட்டலாக இருக்கும், 2 வகையாக இருக்குது. ECHS கீழே வர ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கடுத்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இப்போ நான் போடுறேன் ஜியோடேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட லொக்கேஷன், GPS, டேட் அண்ட் டைம், எந்த நேரத்தில் நீங்கள் சேர்றீங்களோ அந்த நேரத்தில் பேஷண்ட் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்களோட ஜியோடேக் ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் அதை வச்சுக்கணும். சம்மந்தப்பட்ட ECHSக்கு அதை அனுப்பணும். அந்த கிளைம் பண்ணுற அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் அதை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க அதை பார்த்து செய்வாங்க. ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னீங்கன்னா அது தப்பாயிரும். கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எம்பல்டு ஹாஸ்பிட்டல் நீங்கள் சொல்லிவிட்டு நிறையா பேர் நார்த் இந்தியாவில் ஃபேக் கிளைம் பண்ணதால் இந்த இஷ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஜியோ ஃபோட்டோ எப்போவுமே நீங்கள் எடுத்துக்கணும். நார்மல் மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோ இல்லாமல் கூகுளில் போய் ஜியோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கனாலே வந்துடும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா டேட், டைம் அண்ட் லொக்கேஷன், அந்த ஜிபிஎஸோட லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனோட அந்த ஃபோட்டோ எடுத்துடலாம். அந்த ஃபோட்டோவை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக எந்த கிளைம் பண்ண முடியும். கிளைம் ஆரம்பிக்கும் போகும்போது, அதாவது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதும், நடுவுலையும், ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் முடித்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும், இந்த 3 டைமும் நீங்கள் அதை ஜியோடாக் ஃபோட்டோவை எடுத்துக்கணும். இதுக்கடுத்து எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எமர்ஜென்சியாக அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா எமர்ஜென்சி ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் எமர்ஜென்சியாக அட்மிட் ஆக முடியாது. உயிர் போகிற சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை லைஃப் சேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் எமர்ஜென்சியாக அட்மிட் ஆக முடியும். அந்த டயத்தில் அட்மிட் ஆகிட்டு சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக்கில் இருக்க அதிகாரியை தொடர்பு கொண்டு நீங்கள் ECHS இந்த மாதிரி பேஷண்ட், அவங்களோட நம்பர், அவங்களோட ECHS கார்டை சொல்லி இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டயத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் அட்மிட் ஆகிருக்கோம் சார் அப்படி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மற்ற ப்ராசஸ் ஃபுல்லாக அவங்க பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான அந்த ரெஃபரல் இல்லாமல் எமர்ஜென்சி அட்மிஷனுக்கான முழு ப்ராசஸ் கிடைக்கும். உங்களுக்கு மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை செய்யாமல் விட்டீங்க அப்படின்னீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான். இதுக்கடுத்து நீங்கள் நான் எம்பல்டு ஹாஸ்பிட்டல், அதாவது ECHSக்கு கீழே வராமல் நான் எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் அட்மிஷன் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் போடுறேன், இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக தேவை. இது கிளைம் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இது ECHS கிளைம் 2025 புதிய நிபந்தனைகள். ECHS ஹெட் குவார்ட்டரில் இருந்து வந்த லெட்டர் பாலிசி நம்பர் 2024 12 நவம்பர் 2024 கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். ECHS பில் ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஹேண்ட் ரிட்டன் எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. நாட் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக பிரிண்டிங்கில் இருக்கணும். அதே மாதிரி ECHS இல்லாத மருந்து நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். பேஷண்ட் பேரில் பில் இருக்கணும். GST ப்ளஸ் அந்த லைசன்ஸ் நம்பரோடு சேர்ந்து பில்லாக இருக்கணும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, கிளைம் ஃபார்மில் கையெழுத்து வாங்கி அவங்களோட பாஸ்புக், அக்கௌண்ட் நம்பர், அதுக்கடுத்து IFSC கோட்லாம் தெளிவாக இருக்கணும். கண்டிஜென்ட் பில்லில் எல்லாத்துலேயும் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும், எல்லா பக்கத்துலேயும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கிளைம் பில்லில் அந்தந்த மாதத்தில் அந்தந்த மாதமே கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டீங்க. இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அட்மிட் ஆயிடுறீங்க. அதுக்கடுத்து பணத்தையும் உங்கள் கையில் இருக்கிறத 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் கொடுத்து கட்டிடுறீங்க. கிளைம் பண்ணணும்னு வரும்போது அந்த விஷயத்தில் உங்களுக்கு கிளைம் பண்ணுறதெல்லாம் பல சிக்கல்கள் வந்துடுது. அப்புறம் நீங்கள் மனசு வெறுத்துடுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ECHSஐ போய் ஃப்ராடு, அவங்க தரமாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறீங்க. அப்போ முறையான கிளைம் பண்ணுற ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான டாக்குமெண்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிளைம் ஆகி அந்த CGHS ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த CGHS ரேட் படி நீங்கள் எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கீங்களோ அந்த கிளைம்
கிளைம் வந்து உங்களுக்கு 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் திரும்பி வந்துடும். ஏன்னா நீங்கள் கான்டிஜென்ட் பில் கிளைம் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி சம்மந்தப்பட்ட போலிகிளினிக் சம்மந்தப்பட்ட ஆர்சி அதை வந்து சேங்ஷன் பண்ணி மேலே டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து அந்த பணம் வரணும். இசிஹெச்எஸ் கிளைம் இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் கார்டு நம்பர் அண்டு மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓடிபி போட்டு உங்களோட கிளைம் பண்ணுற அந்த பேஜுக்கு போயிடலாம். இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐபிடி இருக்குது. ஐபிடி வந்து மந்தில் 4 தடவை தான் பண்ண முடியும். ஓபிடி இருக்குது, மந்த்லி 4 தடவை தான் பண்ண முடியும். ஃபார்மசி பில் வந்து 8 தடவை நீங்கள் பண்ண முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே வச்சு தான் இதை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 3 to 4 months கூட ஆகும். இதில் எங்கேயாவது டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்கள் கிளைம் வந்து பெண்டிங்கில் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு கிளைம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கிளைமோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கிளைம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா 100% கிளைம் ரீஃபண்ட் ஆகும் சிஜிஎஸ்எஸ் ரேட் படி. அதனால் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறது தான், நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளோட குரூப்பில் இருக்க இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியாக இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் நான் இசிஹெச்எஸ் எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எமர்ஜென்சியாக அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பில் ப்ராசஸிங் எப்படிங்கிற விஷயத்தை சம்மந்தப்பட்ட போலிகிளினிக்கில் போய் ஃபிசிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணணும்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் அட்மிஷன் போடும்போதே சம்மந்தப்பட்ட போலிகிளினிக்கில் முன்னாடியே சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் சேங்ஷன் வாங்கிக்கோங்க. இப்போ எமர்ஜென்சியாக அட்மிட் ஆகிட்டிங்கன்னா அடுத்த நாளே சொல்லி, சார் இந்த மாதிரி நாங்கள் எமர்ஜென்சியாக அட்மிட் ஆகிருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த பில் கிளைம் ப்ராசஸ்க்கு வந்து சேங்ஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஜிஹெச் இருக்குது, ஜிஹெச்சில் மேக்ஸிமம் ஃப்ரீ தான். ஆனால் ஒரு சில அவங்க வந்து பில் கிளைம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ சிடி ஸ்கேனாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், அவங்க வந்து பில் கிளைம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்து அந்த இடத்துக்கு நீங்கள் பில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பில்லையும் நீங்கள் இசிஹெச்எஸில் சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஜிப்மர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட இசிஹெச்எஸ் எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்குது. ஜிப்மர் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ வந்து இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியும் அதில் போய் அவங்களோட கிளைம் பண்ணிக்கலாம். நேஷ்னல் பேர் போன ஒரு ஹாஸ்பிட்டல் ஜிப்மர். யாராவது பாண்டிச்சேரிக்கு நியர்பை இருந்தீங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களாக இருக்கட்டும், ஜிப்மரில் போய் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளோட ஜிப்மரும் நம்ம இசிஹெச்எஸும் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க வந்து இசிஹெச்எஸ் எம்பல்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. எப்படி எய்ம்ஸ் வந்து இசிஹெச்எஸ்க்கு எம்பல்டு கீழே கொண்டு வந்தாங்களோ அதுமாதிரி ஜிப்மர் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நம்ம இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி யாராவது நியர்பை இருக்கணும், ஜிப்மர் போகணும், ஜிப்மரில் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம இசிஹெச்எஸ் எம்பல்டோட அந்த ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் பயன்படுத்தி ஜிப்மரில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப பேருக்கு நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. இந்த இசிஹெச்எஸ் கிளைம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான், அதுக்காக சின்ன சின்ன முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 rupees இருக்குது, பே பண்ணி இங்கே சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. நம்மளோட போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் இல்லை அடுத்து என்னென்ன டாப்பிக்கை பற்றி வீடியோ போடணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்ம கண்டிப்பாக எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ரிலேட்டடாக கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம செய்வோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய இஎஸ்எம் தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.